எல்லோருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தால் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் போன்ற பதவிகளை நிரப்புவதற்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே எக்ஸாம் சிலபஸ் அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் இது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருந்தேன். அதில் பழைய எக்ஸாமினர் போஸ்ட்டுக்குள்ளே ஒரு கொஸ்டின் பேப்பரையும் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டினில் இருக்க சில கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி நடத்திய எக்ஸாமினர் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு தான் பொது அறிவு கேள்விகள் இருந்துச்சு. அந்த 50 மார்க் கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி திசைகள் சம்பந்தமாக இருந்துச்சு. அதாவது டைரக்ஷன் சம்பந்தமாக 4 கேள்விகள் இருந்துச்சு. இப்போ நம்ம 100 மதிப்பெண்களுக்கு பொது அறிவு கேள்வி அட்டன் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த திசைகள் சம்பந்தமான கேள்வி இதுக்கும் அதிகமாகவே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திசைகள் சம்பந்தமாக இருந்த 4 கொஸ்டின்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் திசைகள் 4 இருக்குது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிற திசை வந்து கிழக்கு, அதாவது ஈஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி திசைகள் கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பின்னாடி கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஒர்க்குக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இந்த திசைகளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதாவது மேலே நார்த், கீழே சவுத்து, உங்களுக்கு இடது பக்கம் வெஸ்ட்டு, வலது பக்கம் ஈஸ்ட்டு, இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதாவது மேலே வடக்கு, கீழே தெற்கு, இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு, இந்த மாதிரி வர மாதிரி 4ஐயும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்புகிறார். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நேராக நடக்கிறார். அவர் நடக்க ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினை பார்த்துட்டீங்க. நீங்களே ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் நான் கொடுக்குற ஆன்சரை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். நம்ம இப்போ ஒரு புள்ளி வச்சு அதிலிருந்து கீழே தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் அவர் நடக்கிறாருன்னு ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்து அவர் வலதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வலதுபுறம்னா நமக்கு இடதுபுறம். இப்போது நமக்கு இடதுபுறமாக அவர் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு இடதுபுறம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ் சைடு வரும். அதில் திரும்பி 4 கிலோமீட்டர் அவர் நடக்கிறாரு. அதையும் ஒரு கோடாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நேராக நடக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னோக்கினா அவர் வந்த பாதையிலேயே நேராக பின்னாடி நடக்கணும். இந்த மாதிரி அவர் 10 கிலோமீட்டர் நடந்தார்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஒரு 5 கிலோமீட்டர் ஏற்கனவே வந்திருக்கோம். மொத்தம் 9 கிலோமீட்டர் ஆச்சு. அதையும் தாண்டி 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் அவர் மொத்தம் 10 கிலோமீட்டர் நடந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10வது கிலோமீட்டர் அவர் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடக்க ஆரம்பித்த இடத்துலேருந்து அவர் எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அவர் நடக்க ஆரம்பித்த இடம் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து இப்போ அவர் இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் அவர் நிற்பார். அதாவது வடக்கிற்கும் மேற்குக்கும் நடுவில் இருப்பார். அதனால இப்போ அந்த திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு. இதுதான் ஆன்சர். இப்போ வாங்க அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு குதிரை வடக்கு நோக்கி இருக்கிறது. அது 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது. பின்னர் 180 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறது. அதே திசையில் மீண்டும் 90 டிகிரி திரும்புகிறது. தற்போது எந்த திசையை நோக்கி குதிரை இருக்கிறது? இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இப்போ இந்த கேள்வியை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் ஆன்சரை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா கடிகாரத்தோட திசையோட சம்மந்தப்பட்டிருக்கு. கடிகாரம் எந்த பக்கமாக சுற்றும், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா எதுன்னு பார்த்துடலாம். இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது கடிகாரம் எப்படி சுற்றுதோ அது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிராக சுற்றுனீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போது இது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா டிகிரியும் வருது. இதில் 90 டிகிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செங்குத்து கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இதுவே 180 டிகிரின்னு பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்து பாகங்களும் வரும். இது 180 டிகிரி.
மொத்தமாக ஒரு ரவுண்ட் போட்டிங்கன்னா அது 360 டிகிரி. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த குதிரை வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போது அந்த குதிரை நார்த்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஏரோ போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை கடிகார திசையில் திரும்புது 90 டிகிரி. இப்படி கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பிச்சுன்னா இப்போ அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், அதாவது கிழக்கு நோக்கி நிற்கும். அடுத்து அந்த குதிரை பார்த்தீங்கன்னா கடிகார எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 180 டிகிரி திரும்புது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மேற்கு நோக்கி நிற்கும். அடுத்து அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி திரும்புதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திரும்பும்போது அந்த குதிரை பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி நிற்கும். இதுதான் ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கை நம்ம பார்க்கலாம். சூரிய உதயத்திற்கு பின் ஒரு நாள் காலையில் சுரேஷ் என்பவர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தார். அந்த கம்பத்தின் நிழல் சரியாக சுரேஷின் வலதுபுறத்தில் விழுந்தது. சுரேஷ் எந்த திசையில் நின்று கொண்டிருந்தார்? இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியாட்டி நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன், அடுத்து அதை பாருங்கள். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எந்த வித டைரெக்ஷனுமே ஃபஸ்ட்டில் கொடுக்கல, அதனால் நம்ம எந்த டைரெக்ஷனும் போட தேவையில்லை. கணக்கை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்ஷனை கண்டுபிடிப்போம். இப்போது சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு கம்பம், அதாவது போல் இருக்குது. இப்போது சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவர் நிற்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த போலோட நிழல், அதாவது அந்த கம்பத்தோட நிழல் பார்த்தீங்கன்னா சுரேஷோட சரியாக ரைட் சைடில் விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு சுரேஷ் ஆரம்பத்தில் எந்த திசையை நோக்கி நின்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது சூரியன் எந்த திசையில் உதிக்கும், எந்த திசையில் மறையும். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். இப்போது இந்த கம்பத்தோட நிழல் அந்த சுரேஷோட ரைட் சைடில் விழுதுன்னா கண்டிப்பாக சூரியன் பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த நிழல் அந்த பக்கம் விழுவும். இப்படி சுரேஷோட லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்ட், அதாவது சூரியன் உதிக்கிற கிழக்கு பக்கம். அவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இருக்கும், கீழே நார்த், மேலே சவுத் இருக்கும். அதாவது எப்பயுமே நம்ம வரையும் போது மேலே நார்த், கீழே சவுத்து, லெஃப்டில் வெஸ்ட், ரைட்டில் ஈஸ்ட் போட்டு வரைவோம். இந்த கணக்கில் நம்ம அவங்க கொடுத்துருக்கதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வருது, சன் உதிக்குது அப்படின்னா எல்லா டைரெக்ஷனுமே மாறிடும். வலது பக்கம் வெஸ்ட் வந்துடும், கீழே நார்த் வந்துடும், மேலே சவுத் வந்துடும். இப்போது சுரேஷ் ஆரம்பத்தில் எந்த டைரெக்ஷனில் நின்னாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் நோக்கி நின்றுருக்காரு, அதாவது தெற்கு நோக்கி நின்றுருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டைரெக்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மேலே நார்த், கீழே சவுத், இடது பக்கம் வெஸ்ட், வலது பக்கம் ஈஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டைரெக்ஷன் கொடுக்காத கணக்கில் அவங்க சொல்கிறத வச்சு எந்த பக்கம் ஈஸ்ட் வருதோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி போட்டுக்குங்க. இப்போது அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ரவி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்புகிறார். கிழக்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவர் கிளம்பி ஒரு குறுக்கு சாலைக்கு வருகிறார். இடதுபுறம் உள்ள ஒரு தியேட்டரில் சாலை முடிவடைகிறது. நேரே மருத்துவமனை இருக்கிறது. எந்த திசையில் பல்கலைக்கழகம் இருக்கிறது? இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இப்போ நம்ம எப்பயும் போல் மேலே நார்த், கீழே சவுத்து, இடது பக்கம் வெஸ்ட், வலது பக்கம் ஈஸ்ட்னு போட்டு வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம அந்த ரவின்றவர் எப்படி போனார் அப்படின்றத நம்ம வரைஞ்சி பார்த்துடலாம். இந்த கேள்வியை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நான் கொடுக்குற ஆன்சரை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரவியோட வீடு கிழக்கு பக்கம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதாவது ஈஸ்ட் பக்கம் இருக்குது. அதனால் அவர் வீடை நம்ம ஈஸ்ட் பக்கத்தில் வரைஞ்சிக்கலாம். அடுத்து அவர் வீட்டிலேருந்து நேராக கிளம்பி ஒரு குறுக்கு சாலையில் வராரு. இந்த குறுக்கு சாலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இடதுபுறம் ஒரு தியேட்டரில் சாலை முடிஞ்சிருது. அந்த சாலையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முடிஞ்சிருது. அந்த முடிகிற இடத்துல இடது பக்கம் ஒரு தியேட்டர் இருக்குது. இப்போ நம்ம தியேட்டரை இடது பக்கம் வரைஞ்சிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கத்துலேருந்து வந்தால் அவருக்கு இடது பக்கத்தில் தியேட்டர் இருக்குது. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். உங்களுக்கு இடதுபுறம் இல்லை, அந்த சாலையில் அவர் நடந்து வந்தாருன்னா அவருக்கு இடதுபுறம் இங்கே தியேட்டர் இருக்குது. இந்த சாலை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இந்த சாலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா மருத்துவமனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த 3 டைரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவரோட வீடு ஈஸ்ட்டில் இருக்குது, சவுத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் இருக்குது, இதுவே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் போக வேண்டிய பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா நார்த் டைரெக்ஷனில் தான் இருந்திருக்கணும். இது எல்லாத்தோட டைரெக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாத நார்த் டைரெக்ஷன். இதில் தான் அந்த பல்கலைக்கழகம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திசைகள் சம்மந்தமாக 4 கேள்வி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் அதை கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதையும் சால்வ் பண்ணி நான் ஆன்சராக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே கொஸ்டின் பேப்பரில் இன்னும் நிறைய மேக்ஸ் கணக்குகள் இருக்குது.
அதை என்னோட வரக்கூடிய வீடியோக்களில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.